Hi friends, welcome to Samria channel, the 50 reality show episode 27 பத்தின ஒரு விரிவான பார்வை பார்த்துடலாம். இன்னைக்கு எபிசோட்ல வந்து ஸ்ருதிகா ரஜத் சேவ் பண்றதுக்காக ரொம்ப போராடினாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு கைமாறாவோ இல்ல ஒரு அன்பை காட்டுற விதமாவோ ஸ்ருதிகா கிட்ட ரஜத் திரும்ப வந்து பேசவே இல்லை, ஒரு தேங்க்ஸ் சொல்லல, ஒரு கை கொடுக்கல, ஒரு கட்டி பிடிக்கல அப்படிங்கிறது வந்து ஸ்ருதிகாக்கு ஒரு வருத்தமாவே இருந்தது. ஸோ எபிசோட்ல என்ன நடந்ததுன்னு டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா லயன் வந்து ஆந்தையுடைய குவாலிட்டியை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. சோ இப்போ வந்து எனக்கு ஒரு 4 டீம் வேணும், அந்த 4 டீமுக்கு ஒரு கேப்டன் வேணும், அந்த கேப்டன் ஒவ்வொருத்தருக்கும் வந்து வாய்ஸ் நல்லா இருக்கணும், நல்லா கத்தணும் அவங்க அப்படின்னு சொல்றாங்க. வாய்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும், அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுதான் வந்துட்டு பிளேயர்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ டீம் பிரிக்கிறாங்க. டீம் பிரிக்கும் பொழுது ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன நடக்குதுன்னா, யுவிகா அந்த டீம்ல இருந்து வந்துட்டு நான் இந்த டீமோட விளையாட போறேன், யாரு ரஜத் டீமோட விளையாட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாரும் ஷாக்கா பாக்குறாங்க. அதுல ஊர்வஷி எல்லாம் வந்து ஆல்ரெடி ரஜத் டீம்ல இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்றாங்க வா வா அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணி கூப்பிடுறாங்க. பட் மத்தவங்க எல்லாம் வந்து ரொம்ப சந்தேகமா பாக்குறாங்க. முக்கியமா ஃபைசூக்கு வந்துட்டு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு, ஏன் இவங்க வராங்கன்னு சொல்லிட்டு. இருக்கதானே செய்யும், பிகாஸ் ஃபைசூவை வந்து யுவிகா கேப்டனா இருக்கும் பொழுது டேஞ்சர் ஜோனுக்கு ஃபைசூவை அனுப்பின ஆளே வந்து யுவிகா தான். ஸோ இப்போ வந்து பிரின்ஸோட வைஃப் வேற. ஸோ இப்போ வந்து என்ன திட்டத்தோட எதிர் டீமுக்கு வராங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கும்ல. ஸோ ஃபைஸ் வந்து அது ஷாக்கிங்கா பார்த்தாரு. ஸோ மற்றவங்க வெல்கமிங்கா இருந்தாங்களாம், பட் ஃபைஸ் மட்டும் வெல்கமிங்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லேட்டரா அவங்க வந்துட்டு இந்த அரீனா கேமுக்காக எல்லாம் கிரவுண்ட்ல போய் நின்ன பிறகு லயன் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க யுவிகா. அண்ட் ஃபைஸுமே வந்து அந்த கன்ஃபெஷன் ரூம் மாதிரி ஒரு ரூம் இருக்கும் இல்லையா, அதுல வந்து அவர் பேசுறாரு, நான் எப்படி வெல்கம் பண்ணுவேன், நீங்க வந்து இன்னொரு டீமை சேர்ந்தவங்க திடீர்னு வந்து என் டீமுக்கு விளையாடுறேன்னு சொல்றீங்க, ஸோ எனக்கு வந்து ஷாக்கா இருக்க தானே செய்யும், என்னால் எப்படி உங்களை டக்குன்னு நம்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி ஃபைஸுமே கேள்வி கேட்கிறாரு. பட் எல்லாருமே வந்துட்டு ஃபைஸு வந்து நீ எதுக்கு இன்னொரு டீம்ல இருந்து வந்தா வெல்கம் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி கேட்கவும் ஃபைஸும் வேற வழி இல்லாம யுவிகா வந்து நான் உங்களை முழு மனசோட வெல்கம் பண்றேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனாலும் ஃபைஸுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு, ஏன் யுவிகா வராங்கன்ட்டு. அதே டைமுக்கு பிரின்ஸுமே சொல்றாரு, நானும் யுவிகாவும் இதை ஆல்ரெடி பேசி வச்சிருக்கோம், அவங்க கேம் புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க விளையாடுறாங்கன்னா விளையாண்டுட்டு போட்டோம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஸோ யுவிகாவோட கேம் பிளான் இங்க என்ன அப்படின்றது வந்து தெரியல. எதுக்கு ஆப்போசிட் டீம்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க, ஆப்போசிட் டீம்ல வந்துட்டு பிரின்ஸ் டீமுக்காக வேலை பார்க்க போறாங்களா அப்படின்றது வந்து தெரியல. மோஸ்ட்லி அப்படிதான் இருக்கும். இருக்கிற டீமுக்கு லாயலா இருப்பாங்களான்றது வந்து சந்தேகம் தான். ஸோ லேட்டரா வந்துட்டு பிரின்ஸ் கூப்பிட்ட பிறகு கூட வந்து யுவிகா வந்து நான் போக மாட்டேன், அந்த டீமுக்கு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ அந்த 4 டீமோட கேப்டன் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபைசு, ரஜத், ரிதி அண்ட் பிரின்ஸ். இவங்க 4 பேர் தான் வந்து அந்த 4 டீமோட கேப்டன். இப்போ வந்து லயன் சொல்றாரு, நீங்க வந்து எக்ஸ்ஆர்ஓ கேம் விளையாட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்க ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல வந்து எக்ஸ்ஆர்ஓக்காக வரைஞ்சி வச்சிருக்காங்க. எக்ஸ்ஓ அப்படிங்கிறது வந்து டயர்ல எழுதி ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்காங்க. ஸோ இந்த டயரை தான் அவங்க யூஸ் பண்ணி எடுத்துட்டு போய் கரெக்டா அந்த லைன்குள்ள ஃபிக்ஸ் பண்ணாதான் எக்ஸ்ஆர்ஓ கேம் தெரியும் இல்லையா. ஸ்ட்ரைட்டா 3 ஓ வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா ஸ்ட்ரைட்டா வந்து 3 எக்ஸ் வந்துச்சுன்னா ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். வந்து ஒரே ஒரு ட்விஸ்ட். ஸோ இது வந்து இவ்வளவுதானே கேம் அப்படின்னு யோசிச்சா இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே பண்ண போறது வந்து கண்ணை கட்டிட்டு பண்ண போறாங்களாம். அண்ட் கண்ணை கட்டுறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கண்ணை கட்டின உடனே அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியாம அவங்களை குழப்பி விடுறதுக்கு வந்து 2 டீம்ல இருந்தும் 2 பர்சன் வந்து அவங்களை சுத்தி விட்டு போகணுமா. ஸோ இதுதான். அண்ட் மோர் ஓவர் வந்து ஒரே ஒருத்தரே வந்து எல்லாத்தையும் பண்ணக்கூடாது, 3 பிளேயர்ஸ் இருக்கணும். 3 பிளேயர்ஸ்ல வந்து ஒரு பிளேயர் முதல்ல வந்து பண்ணி முடிச்சுட்டு போன பிறகு அடுத்த பிளேயர் வருவாங்களாம், அடுத்த பிளேயர் வருவாங்களாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேயர் வந்து அந்த இருக்கிற டயரை கொண்டு போய் கரெக்டா பிளேஸ் பண்றாருன்னா அவர் போயிட்டு அடுத்த பிளேயருக்கு கையை இப்படி தட்டின பிறகுதான் வந்து அடுத்தவர் வந்து மூவ் ஆகணுமா. ஸோ இந்த மாதிரி கேம் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருந்தது, பட் ஃபன்னா இருக்கிற கேமா தான் இருந்தது. ஸோ அந்த கேம் ஓவராலா பார்த்தா ஃபன்னா தான் இருந்தது. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா பிரின்ஸ் எல்லாம் வந்து அவர் சவுண்டே வந்து அவ்வளவா கேட்கல. அண்ட் ஷிவுக்கு வந்து சுத்தமா புரியல. அவங்க டீம்ல வந்து ஷிவ் தான் ஆடினாரு. ஷிவுக்கு வந்து சுத்தமாவே சத்தம் ஒழுங்கா கேட்கல, பிரின்ஸ் நடுவுல பேசுற சத்தம் சுத்தமாவே கேட்கல. அது இல்லாம தப்பு தப்பா வச்சுட்டு முடிஞ்சிருச்சுலன்னு தம்ஸ் அப் வேற காமிச்சிட்டு இருந்தாரு. அதெல்லாம் பார்க்க வந்து ஃபன்னா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆடின டீம் பாத்தீங்கன்னா ரிதி அண்ட் ரஜத், இவங்க 2 பேர் டீம் தான். ரிதி வெர்சஸ் ரஜத் தான் ஆடினாங்க. ஸோ ரிதி பாத்தீங்கன்னா நல்லா நான் கத்துவேன் அப்படின்னாங்க, ஆனா அவங்க சவுண்ட் வந்து இவங்களுக்கு ரீச் ஆகவே இல்லை, பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு வந்து ரீச் ஆகவே. முக்கியமா ரிதி டீம்ல பாத்தீங்கன்னா கரண்க்கு வந்து சுத்தமாவே ரிதி பேசுறது கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் விக்ராந்த் லீட் எடுத்து விக்ராந்த் கத்த ஆரம்பிச்சாரு. அண்ட் ரஜத் சவுண்ட் தான் வந்து ஜாஸ்தியா கேட்டுச்சு. பட் ரஜத்துமே வந்து தப்பா லீட் பண்ணதா அவங்க டீம்மேட்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணாங்க. கடைசியா யார் டீம் வின் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிதியோட டீம் தான். இப்ப ரிதி வந்துட்டு ரஜத் டீம் கிட்ட வந்து பேசுறாங்க, நீங்கலாம் ரொம்ப கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஊர்வஷிக்கு கோவம் வருது, நாங்களா கத்தனோம், எங்களை விட அந்த விக்ராந்த் தான் வந்து கத்திக்கிட்டு இருந்தாரு, கத்தின கத்துல வந்துட்டு எங்க டீம் பிளேயர்ஸ்க்குலாம் வந்துட்டு காதே கேட்காத அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லவும், ஷிவித் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, கத்தாதீங்கன்னு தானே சொல்றாங்க, அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி பேசவும், ஊர்வஷி வந்து உனக்கு வேணானா நீ அமைதியாருன்ட்டு ஷிவித்தோட ஒரு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஷிவித்தும் வந்து கோவமாயி நீங்க எப்படி பேசுறீங்கன்னா நானும் வேற மாதிரி பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கொஞ்சம் ஹீட்டட் ஆர்குமெண்டா போச்சு. அடுத்து பிரின்ஸ் வெர்சஸ் ஃபைசோ டீம். இந்த டீம்ல பாத்தீங்கன்னா ஃபைசோ டீம் தான் லீட்
லீட் எடுத்து வின் பண்ணாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட எக்ஸ வந்து கரெக்ட்டா வச்சாங்க. அதனால ஃபைசு டீம் வின் ஆச்சு. ஸோ இப்ப டேஞ்சர் ஜோன்ல போறது வந்து பிரின்ஸ் டீம் அண்ட் ரஜத் டீம். ஸோ பிரின்ஸ் கிட்ட வந்து ரஜத் என்ன சொன்னாருன்னா, நீ வந்து செலக்ட் பண்ணும்பொழுது என் டீம்ல இருந்து, அதாவது ஆப்போசிட் டீம்ல இருந்து செலக்ட் பண்ண சொன்னா, என் டீம்ல இருக்கிற மனிஷா அண்ட் சித்தார்த்த வந்து நீ போட்டுரு டேஞ்சர் ஜோன்ல அப்படின்ற மாரி சொன்னாரு. இது வந்து ரொம்ப அன்ஃபேர் இல்லையா? அவர் டீம்ல இருக்க பீப்பிளயே வந்துட்டு டேஞ்சர் ஜோன்ல யார அனுப்பணும் அப்படின்றது வந்து இவர் சஜெஸ்ட் பண்ணி சொல்லிட்டு போறாரு. அவருக்கு வந்து மனிஷாவ பிடிக்காது. அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மனிஷாவ எனக்கு பிடிக்காதுன்றத விட மனிஷா வந்து லாயலான பர்சன் இல்ல அப்படின்ற மாரி சொன்னாரு. அப்புறம் சித்தார்த் வந்துட்டு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, சித்தார்த் வந்து வாய் மட்டும் தான். மத்தபடி கேம்ல ஒண்ணுமே கிடையாது. சோ சும்மா நல்லா பேசுவான். ஆனா ஒண்ணுத்துக்கும் வேலைக்கு ஆக மாட்டான். அதனால அவன் வேணாம் அப்படின்ற மாரி ரஜத் சொல்றாரு. ஆனா வந்து ஃபைசு, அத்னன் இவங்கலாம் வந்து சொல்றாங்க, பாவம் மனிஷா வந்து ரொம்ப நல்ல பொண்ணு. அவளெல்லாம் அப்படி எவிக்ட் பண்ணி அனுப்பக்கூடாது சும்மாவே அப்படின்னு சொல்லிட்டு. ரஜத்துக்கு வந்து ரஜத்தோட பேச்சு கேட்கறவங்க மட்டும் தான் ரஜத் டீம்ல இருக்கலாம். ரஜத்தோட பேச்சு யாராவது கேட்கலன்னா அவங்கள எவிக்ட் பண்ணி அனுப்பிச்சிருவாரு இவரு. ரஜத் ஆக்சுவலி பார்த்தா ரொம்ப செல்ஃபிஷ்ன்னு சில நேரம் தோணுது. அண்ட் இவர் வந்து சாஹத் கூட இருந்த ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல ஸ்ருதிகாவோட வச்சிருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இது எல்லாமே பார்க்கும்பொழுது இது எல்லாமே கேம்க்காக பண்றாரோ அப்படின்ற மாரி தான் தோணுது. மத்தவங்களுக்கு வந்து ஒரு இம்ப்ரஷன் வரணும் இவர் மேல அப்படின்னு நினைச்சு இவர் சில விஷயங்கள் பண்றாரோ அப்படின்னு தான் தோணுது. அண்ட் ஸ்ருதிகாவ வந்துட்டு டேஞ்சர் ஜோன்ல போடாதீங்க அப்படின்னு ஒரு 2 எபிசோட் முன்னாடி சொன்னதுக்கும் வந்து ரீசன் வந்து ஓகே எல்லாரும் வந்து ஸ்ருதிகாவ எவிக்ட் பண்ணட்டும் அப்படிங்கிறதுக்காக பண்ணாரோன்னு எனக்கு தோணுது. என்னன்னா ஒருவேளை வந்து எனக்கு இம்பார்ட்டன்ட்டான ஒரு பெர்சன் வந்து ஸ்ருதிகா அப்படின்னு சொல்லும்பொழுது, அப்ப முதல்ல இவங்கள தூக்கணும் அப்படின்னு தானே மத்த டீம் மெம்பர்ஸ்லாம் நினைப்பாங்க. முக்கியமா பிரின்ஸ் டீம், ஆப்போசிட் டீம் என்ன நினைக்கும்? ரஜத்துக்கு பிடிச்ச ஒரு பெர்சன், ரஜத்தோட டீம்லயே ரஜத் ஒரு அலையன்ஸ் வச்சிருக்கிற ஒரு பெர்சன வந்து நம்ம தூக்கணும். இப்ப எப்படி ஃபைஸ் அண்ட் அத்னன் இவங்க 3 பேரையும் ஒண்ணா தூக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அதே மாதிரி ரஜத்துக்கு வந்துட்டு யார தூக்கணும்னு நினைக்கிறாருன்னா, ஸ்ருதிகாவ தூக்கணும்னு நினைக்கிறாரு போல இருக்கு. அதனாலேயே வந்து நான் கூட வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, தானாவே பிரின்ஸ் வந்துட்டு ஸ்ருதிகாவ எவிக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பண்றாரோ என்னமோ தெரியல. இல்ல எனக்கு இப்படிலாம் தோணுது. ஒருவேளை இதுவும் ஸ்ட்ராட்டஜியா இருக்குமோ? டைரக்ட்டா ஸ்ருதிகாவ எவிக்ட் பண்ணுங்கன்னு சொல்லாம, இன்டைரக்ட்டா ஸ்ருதிகாவ எவிக்ட் பண்ண வைக்கிறாரோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ எனக்கு வந்து ரஜத் வந்து கொஞ்சம் செல்ஃபிஷான பெர்சன் அப்படின்ற மாரி தான் தோணுச்சு. என்ன கேட்டா மனிஷாக்கு வந்து ஃபேர் சான்ஸ் வந்து எல்லா கேம்லயும் குடுத்திருந்தா, மனிஷா வந்து இந்த அளவுக்கு அடுத்த டீமோட சேர்ந்து ஆடுறேன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. டீம விட்டு போயிருக்க மாட்டாங்க. இந்த மாரி எந்த விஷயமும் பண்ணியிருக்க மாட்டாங்க. டீமுக்கு லாயலா இருந்திருப்பாங்க. பட் நீங்க இங்க ஃபேர் சான்ஸ் குடுக்காத ஒரு காரணத்தினால தான் மனிஷா வந்து அதெல்லாம் பண்ண வேண்டியதா போச்சு. ஸோ நான் மனிஷா மேல தப்பு சொல்ல மாட்டேன். இங்க வந்து தப்பு வந்து ரஜத் மேல தான் இருக்கு. திரும்பவும் வந்து கேம்ல வந்து அவர் குழப்பி விடுறதுக்கு தான் பார்த்துட்டு இருக்காரு. பிரின்ஸ் கிட்ட போயிட்டு சொல்லிட்டு இருக்காரு. மனிஷா அண்ட் சித்தார்த்த வந்து நீங்க டேஞ்சர் ஜோன்க்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு. பிரின்ஸ் டீம் வந்து அவுட் ஆயிடுச்சு. ஆனா ரிதி டீம் வந்து வின் ஆயிடுச்சு. ஸோ ரிதியோட ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன் என்னவா இருந்ததுன்னா, அத்னன், கத்தாரியா அண்ட் சித். ஏன்னா இவங்க 3 பேர் தான் வந்து கேம் விளையாண்டாங்க. ஒழுங்கா விளையாடாததுனால தான் டேஞ்சர் ஜோன்க்கு டீம் போயிருக்கு. அதனால இவங்க 3 பேரையும் நான் சூஸ் பண்றேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. பட் பிரின்ஸ் வந்து ரிதி காதுல சொல்றாங்க, நீ வந்து ரஜத்த சூஸ் பண்ணு. ரஜத்த சூஸ் பண்ணா தான் அங்க வந்து வோட்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி கத்தாரியா அண்ட் அத்னன் 2 ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ ரஜத்தும் போனாங்கன்னா, இந்த ஸ்ட்ராங் பிளேயர் 3 பேர்ல இருந்து யாராவது ஒருத்தர் போக வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி பிரின்ஸ் வந்துட்டு ரஜத் நேம் போட சொல்றாரு. இந்த மாரி ரிதியும் பார்த்தீங்கன்னா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நான் லாஸ்ட்டா சொல்றேன். இப்ப வந்து அத்னன், கட்டாரியா அண்ட் ரஜத் இவங்க 3 பேரையும் நான் டேஞ்சர் ஜோன்ல போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப ரஜத் அவங்க டீம்ல இருந்தே ஒரு பெர்சன சூஸ் பண்ணி சொல்லலாம் டேஞ்சர் ஜோன்க்கு. அப்படி இருக்கும் பொழுது ரஜத் வந்து யார சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, சித்தார்த்தோட நேம சொல்றாரு. அப்போ மனிஷா சொல்றாங்க, நீங்க ஏன் சித்தார்த்தோட நேம் சொல்றீங்க? வேற டீம்ல இருந்து வந்திருக்க பெர்சன் ஒருத்தர்ன்னு பார்த்தா யுவிகா. அப்ப நீங்க யுவிகா நேம் எடுத்துக்கலாம் இல்லையா? எதுக்காக வந்துட்டு சித்தார்த் நேம் எடுக்கிறீங்க? எப்படியோ யுவிகாவ போட்டா அந்த ஆப்போசிட் டீம்ல இருக்கவங்க அவங்க சேவ் பண்ணிட போறாங்க. அப்புறம் எதுக்கு நீங்க யுவிகாவ எடுக்காம சித்தார்த்த எடுக்கிறீங்க? அப்ப சித்தார்த் வந்து டேஞ்சர் ஜோன்க்கு போட்டீங்கன்னா, சித்தார்த் வந்து வெளில போக நெறைய சான்ஸ் இருக்குல்ல. அப்ப உங்க டீம்மேட்டயே நீங்க விட்டு குடுக்குறீங்களே! அப்படிங்கிற மாரி மனிஷா பேசுறாங்க. பட் ரஜத்தோட கணக்கு என்னன்னா, இப்போ அவர் சித்தார்த் எடுக்கலன்னா, அவர் வெளில போக வேண்டிய நிலைமை வரும். அதுதான். அண்ட் அவருக்கு சித்தார்த்தும் வேண்டாம். டீம்ல வேண்டாம். அதனால வந்துட்டு சரின்ட்டு சித்தார்த்த சூஸ் பண்றாரு. இப்ப யுவிகாவ எடுத்தா கண்டிப்பா ஆப்போசிட் டீம்ல யுவிகாவ சேவ் தான் பண்ண போறாங்க. யாருக்கு ஓட் கிடைக்காம இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜத்துக்கு தான் ஓட் கிடைக்காம இருக்கும். அதனால அந்த இடத்துக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த பிளேயர போட்டா வந்து கண்டிப்பா அவர் வெளில போவார்ன்னு யோசிச்சு சித்தார்த்த தூக்கி போட்டாரு ரஜத். ஸோ இதுவுமே வந்துட்டு அவர் பக்காவா பிளான் பண்ணி தான் சித்தார்த் அனுப்புறாரு. ஸோ குட் நியூஸ் என்னன்னா, ஸ்ருதிகா டீம் வின் பண்ணதுனால, அதாவது ஃபைசூ டீம்ல தான் ஸ்ருதிகா இருந்தாங்க. ஸோ ஸ்ருதிகா டீம் வின் பண்ணதுனால, ஸ்ருதிகா டீம்ல இருந்து எல்லாருமே சேவ் ஆயிட்டாங்க. இப்போ வந்துட்டு எப்படி ஓட்ஸ் போடலாம் அப்படின்றத வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஃபைசூ வந்து அத்னன் அண்ட் கத்தாரியா இவங்க 2 பேர காப்பாத்துறதுக்காக ஓட்ஸ் கேட்டுட்டு இருக்காரு. ஸ்ருதிகா பார்த்தீங்கன்னா, ரஜத்த காப்பாத்துறதுக்காக ஓட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ரஜத்துக்கு ஓட்டிங் யார் பண்ண போறான்னும் பொழுது, வன்ஷஜும்
நட்டாலியாவும் பண்ண போறாங்கன்ற மாதிரி வருது. ஆனா வன்ஷஜ் சொல்றாரு, என்ன வந்து சாமி இவ்வளவு நாள் வந்து காப்பாத்திருக்காப்ல, அதனால நான் சாமிக்கு தான் ஓட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஃபைசு கேக்குறாரு, இந்த ஒரே ஒரு தடவை வந்து உன்னோட ஓட்ட வந்து ரஜத்துக்கு காசு பண்ணு, நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நீ சாமிக்கு கொடு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆனா வன்ஷஜ் என்ன சொல்றாரு, கன்ஃபெஷன் ரூம் மாதிரி ஒரு ரூம் இருக்கும்ல, அந்த ரூம்ல போய் அவர் பேசுறாரு. நம்ம எப்பவுமே ஒரு அலைன்ஸ்ல இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்க கிட்ட ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு நம்ம போய் பண்றதை தான் பண்ணணும். ஸோ ஓட்டிங் டைம்ல நான் ஃபிளிப் ஆயிப்பேன், எனக்கு யாருக்கு போடணும்னு தோணுதோ அவங்களுக்கு நான் போட்டுப்பேன் அப்படின்ற மாதிரி வன்ஷஜ் வந்து சொல்றாரு. அண்ட் பிரிஞ்சுமே பாத்தீங்கன்னா வன்ஷஜ் கிட்ட வந்துட்டு நீ சாமிக்கு தான் போடணும், பிகாஸ் சாமி தான் வந்து உன்னை காப்பாத்தினாப்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் நட்டாலியா நட்டாலியாவும் வந்துட்டு எனக்கு வந்து சித்தார்த்துக்கு போடணும் அப்படின்னு தோணுது அப்படி சொல்றாங்க. பட் ஸ்டில் அவங்கள வந்துட்டு மண்டைய குழப்பி சித்தார்த்துக்கு வேண்டாம், நீ வந்து இந்த தடவை ரஜத்துக்கு போடு, நீ இந்த டீம்ல தானே இருக்க, ரஜத் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரஜத்துக்கு வந்து ஆல்ரெடி 2 ஓட்டு கிடைச்சிச்சு, இன்னும் ஒரு ஓட்டு கிடைச்சதுன்னா அவன் வந்து சேவ் ஆயிடுவான், ஸோ சித்தார்த்துக்கு போட்டு உன் ஓட்டை வேஸ்ட் பண்ணாத அப்படின்ற மாதிரி. ஸோ சித்தார்த்தை காம்ப்ரமைஸ் பண்ணலானே எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க. அப்போ நட்டாலியா வந்து டபுள் மைண்டடா சரி ஓகே அப்படி சொல்லிடுறாங்க. இப்போ ஸ்ருதிகா வந்துட்டு திரும்பவும் டீம் கிட்ட பேசுறாங்க. எனக்கு வந்து நட்டாலியாவோ இல்ல வன்ஷஜோ இல்லாம வேற யாராவது ரஜத்துக்கு ஓட் போட ரெடியா இருக்கீங்களான்னு சொல்லுங்க. நிக்கிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இங்க யாருமே இல்ல இதுக்கு மேல ஓட் போடுறதுக்கு, பீப்புளே ரொம்ப கம்மியா தான் இருக்கும், இதுல வேற நீ ரஜத்துக்கு ஓட்டு போடு ரஜத்துக்கு ஓட்டு போடுன்னு எத்தனை பேரை கேட்டுட்டு இருப்ப, அங்கதான் டேஞ்சர் ஜோன்ல போடலாம் நாங்கெல்லாம் பேசிட்டு இருந்தோம், ரஜத் கூட அப்ப இருந்தாரு, ரஜத் கூட உன்னை போடணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தாப்ல, கடைசியா வந்து மாட்டிக்கிட்டதுனால பேரை மாத்தி சொல்லிட்டாரு, இல்லைன்னா வந்து உன்னதான் வந்துட்டு அவர் டேஞ்சர் ஜோன்ல போடணும், இதை நான் உன் முகத்துக்கு நேராவே சொல்றேன் அப்படின்ற மாதிரி நிக்கி சொல்றாங்க. ஸோ ரஜத்தோட கேம் பிளேவை இங்க உடச்சு விடுறாங்களா நிக்கி ஸ்ருதிகா கிட்ட. ஸோ ஸ்ருதிகா கொஞ்சம் லைட்டா முகம் மாறுது, பட் இருந்தாலும் அவங்க பேசுனது கரெக்ட்ன்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸ்ருதிகா நான் இப்ப என்ன தப்பா கேட்டுட்டேன், வன்ஷஜ் வந்து எப்பனாலும் ஃபிளிப் ஆயிடுவாரு, அங்க போய் மாத்திட்டாரு, சாமிக்கு போடணும்னு நினைக்கிறாரு, நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து ரஜத்துக்கு போட சொல்றோம், ஸோ அவர் எவ்வளவு தூரம் போடுவாருன்னு தெரியாது. நட்டாலியாவும் பாத்தீங்கன்னா சித்தார்த்துக்கு போடணும்னு இருக்கவங்கள நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து ரஜத்துக்கு போட சொல்றோம், ஸோ இவங்களும் மாத்திட்டாங்கன்னா என்ன பண்றது, ஸோ இப்படி 2 பேரும் ஃபிளிப் ஆயிட்டாங்கன்னா ரஜத் வந்து வெளில போயிடுவார்ல, அதனால தான் நான் சொல்றேன், அதனால தான் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் வேணும், கண்டிப்பா ரஜத்துக்கு போடுவேன் அப்படின்னு சொல்ற ஒரு பர்சன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா நிக்கி வந்துட்டு யாருமே இங்க கிடையாது போடுறதுக்கு, ஒன்னையே அவன் டேஞ்சர் ஜோன்ல போட தான் பார்த்தான் அப்படின்ற மாதிரி உண்மையை வந்து போட்டு உடைச்சிடுறாங்க. நிக்கிக்கு ஸ்ருதிகாவை பிடிக்கவே இல்லை அப்படின்றது மட்டும் அவங்க பேசும்பொழுதெல்லாம் தெரியுது. இப்போ அர்ச்சனா கிட்டயும் வந்துட்டு அத்னனுக்காக ஓட் போடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க ஃபைசூலாம். அப்போ ஃபைசு கிட்ட அர்ச்சனா சொல்றாங்க, நான் ஏன் உங்க டீமுக்காக ஓட் போடணும், எனக்கு வந்து பிரின்ஸ் டீமுக்கு தான் ஓட் போடணும் இருக்கு, காரணம் வந்து அவங்க தான் என்ன ஒவ்வொரு தடவையும் காப்பாத்திருக்காங்க, நம்ம டீம்ல இருந்து யாராவது வந்து என்ன காப்பாத்திருக்கீங்களா, இது வரைக்கும் கிடையாது, இது வரைக்கும் ஓட் போட்டவங்க எல்லாம் ஆப்போசிட் டீம்ல தான் இருந்திருக்காங்க, அதனால நான் உங்களுக்கு ஓட் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அர்ச்சனா வந்து அத்னனுக்கு தான் ஓட் போடுறாங்க. இப்போ ஓட்டிங் செரிமனி எல்லாம் முடிஞ்சிருச்சு, பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரஜத் வந்து சேவ் ஆக மாட்டாரோ அப்படின்ற மாதிரி தான் தோணிட்டு இருந்தது. ஆனா ஃபைனலா ஓட்டிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் வந்து நின்ன பிறகு பாத்தீங்கன்னா அத்னன், ரஜத் இவங்க எல்லாமே சேவ் ஆயிட்டாங்க. யாரு கடைசியா போனது அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்தார்த் வந்து ரொம்ப கோவமா போறாரு. ஏன்னா வந்து அவர் பிட்ரேடா ஃபீல் பண்றாராம், என்ன பழி வாங்கிட்டாங்க. ஆக்சுவலா வந்து நட்டாலியா வந்து அவருக்கு ஓட் போடுறதா இருந்தது இல்லையா, ஆனா நட்டாலியாவோட மனசை மாத்தி ரஜத்துக்கு போட வச்சதுனால தான் அவர் வெளியில போறாரு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணிட்டு, யாருமே என்கிட்ட வராதீங்க, என்கிட்ட யாருமே பேசாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம பிக் பாஸ்ல பிரவீன் காந்தி பண்ணாரு பாத்தீங்களா, யாரும் என்கிட்ட வராதீங்க, நான் ஒன்னும் தோத்துட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியே தான் சித்தார்த்தும் இங்க வந்து என்கிட்ட யாரும் வராதீங்கன்னு சொல்லிட்டு போனாரு. சித்தார்த் வெளியில போயிட்டாரு. மனிஷா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க சித்தார்த் போனதுக்காக. அப்புறம் பாத்தீங்கன்னா ரஜத் சேவ் ஆகி வந்தார் இல்லையா, ஆனா சேவ் ஆகி வந்த ரஜத் வந்து நேரா ஸ்ருதிகாவுக்கு போயிட்டு ஒரு கை கொடுக்குறதோ இல்ல ஹக் பண்றதோ தேங்க்யூ சொல்றதோ எதுவுமே பண்ணல. அவர் நேரா போயிட்டு மத்த கான்டெஸ்டன்ஸோட, அதாவது இந்த நிக்கி, அர்பாஸ் இந்த கூட்டத்தோட உட்காந்து பேசிட்டு இருந்தாரு. யார் வந்து ரஜத்துக்கு எதிராக பேசினாங்களோ, ஓட் போடையில தான் ஆள் இருக்காங்க, நீ என்ன ரொம்ப பேசுற அவனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேசிட்டு இருந்த நிக்கி அவங்க கிட்ட எல்லாம் போய் கட்டிப்பிடிச்சு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாப்ல. ஆனா வந்துட்டு ஸ்ருதிகா கிட்ட வந்து அவர் ரஜத் பேசவே இல்லை. அவருக்கு ஒரு பயம் கூட இருக்கலாம், ஸ்ருதிகா கிட்ட பேசினா ஸ்ருதிகா வந்து டைரக்டாவே கேட்டுருவாங்க, நீ என்ன எலிமினேட் பண்ண பாத்தியா, நீ என்ன டேஞ்சர் ஜோன்ல போட பாத்தியான்னு கேட்டுருவாங்களோன்ற பயம் கூட இருக்கலாம், பட் தெரியல. பட் ஸ்ருதிகா இதை கவனிச்சுட்டு ஸ்ருதிகா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. சப்னா கிட்ட போய் சொல்றாங்க, நான் மட்டும் வந்துட்டு ரஜத்துக்காகவே சண்டை போடலன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ரஜத்தை வந்து இந்நேரம் எவிக்ட் பண்ணி அமைச்சிருப்பாங்க, நான் சண்டை போட்டதுனால தான் ரஜத் இப்போ உள்ள இருக்காரு. ஆனா வந்துட்டு ரஜத் பாத்தீங்களா என்ன வந்து திரும்பி கூட பார்க்கல, என்கிட்ட கூட வரல, என்னை வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டு என்ன லேடர் மாதிரி ஏறி போயிட்டு இப்போ வந்துட்டு என்ன வெளியில அனுப்ப பாக்குறாரு ரஜத். ஸோ வந்து ஃப்ரெண்டா கூடவே இருந்துட்டு இப்போ வந்து எனிமியா மாறுறாரு, இனிமே நான் யாருன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா ஒரு சபதம் போட்டு போறாங்க. இங்க வந்து ரஜத் அண்ட் ஸ்ருதிகாவுடைய பாண்ட் வந்து கொஞ்சம் லைட்டா பிரேக் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ இதை வந்து ரஜத் வந்து கூடிய சீக்கிரம் உட்காந்து பேசி சரி பண்ணாருன்னா ஓகே, இல்லைன்னா வந்துட்டு இது இன்னும் கொஞ்சம் கிராக் ஆகி ஸ்ருதிகா அண்ட் ரஜத்துக்கு வந்து ரொம்ப வெறுப்பு வளர்ந்து. ஸோ ஃபைனலா நட்டாலியா உட்காந்து ரொம்ப வேதனையோட அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி நான் வந்து சித்தார்த்துக்கு தான் ஓட் பண்ணியிருக்கணும், நியாயப்படி பார்த்தா சித்தார்த்துக்கு தான் நான் ஓட் பண்ணியிருக்கணும்,
ஆனா நான் சித்தார்த்துக்கு ஓட் பண்ணாம விட்டுட்டேன், ரஜத்துக்கு ஓட் பண்ணிட்டேன். அதுக்கு காரணம் வந்து ஸ்ருதிகா என்கிட்ட வந்து சொன்னாப்ல, இவ வந்து உண்மையா இருக்க மாட்டா, இவ ஃபிளிப் ஆயிடுவாளோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னா. அதனால வந்து எனக்கு லாயலா இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக நான் ரஜத்துக்கு ஓட் பண்ணிட்டேன். பட் எனக்கு சித்தார்த்துக்கு தான் நான் ஓட் பண்ணியிருக்கணும். ஓட் பண்ணியிருந்தா சித்தார்த் வெளில போயிருக்க மாட்டாரு. என்ன சேவ் பண்ண வர நான் இப்படி விட்டேனேன்னு சொல்லிட்டு நட்டாலியா உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கேம் வந்து அப்படிதான் நம்மள அப்படிதான் ஆக்கினோம் அப்படின்னு மனிஷா, அர்ச்சனாலாம் உட்காந்து அவங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட் குடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதோட எபிசோட் முடிஞ்சிருச்சு. ஸோ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது ஸ்ருதிகா எப்படா டேஞ்சர் ஜோனுக்கு போவாங்க, அவங்கள வீட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. பட் ஸ்ருதிகா இதுவரைக்கும் நம்ம செல்லக்குட்டி வந்து ஒரு தடவை கூட டேஞ்சர் ஜோனுக்கு போகவே இல்ல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அநேகமா எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு 35th எபிசோட் போல வந்து ஸ்ருதிகாவ பேக் பண்ணி அனுப்புவாங்கன்னு சொல்லிட்டு. மேபி அந்த மாரி இருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணலாம். எப்படியும் வந்து ஸ்ருதிகா வின் பண்ண போறது இல்லன்னு தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு. ஸோ இப்ப வந்து எப்ப எவிக்ட் ஆவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பி மீட் பண்ணலாம். Until then it's bye from Jemima. Take care.